வணக்கம். இது சேனல் 84. நான் உங்கள் சசிகுமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாதி குடியிருப்பு வருமான சான்றிதழ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10வது ரிசல்ட் 12வது ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாமே காலேஜ் சேர்றதுக்கும் ஸ்கூல்ல சேர்றதுக்கும் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜாதி சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்துருப்பாங்க, அது வரல, அதுல அந்த பேப்பர் இல்லை, இந்த பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை பாண்டிச்சேரியில ஏம்பலம் தொகுதியில ஒரு சின்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத பத்தி தான் கொஞ்சம் தெளிவா நம்ம பேச போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜாதி சான்றிதழ் வேணுமா, இந்த குடியிருப்பு வருமான சான்றிதழ் ரொம்ப முக்கியமா படிக்கிறதுக்கு அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா இதை பத்தி நம்ம இந்த காணொலியில ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஏம்பலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க 12வது முடிச்சுட்டாங்க. அவங்க காலேஜ் சேர்றதுக்கு போயிட்டு சாதி குடியிருப்பு வருமானம் இதை மூணையும் கேட்கறதுக்கு விஓ கிட்ட போகும்போது விஓ சொல்லியிருக்கிறாரு, நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, நீங்க இந்த ஊர்ல இல்லாததுனால நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே பாண்டிச்சேரியிலே ஒரு இடத்துல, உதாரணத்துக்கு கரிக்கலாம் பக்கத்துலயே அவங்களுக்கு இருக்குது. கரிக்கலாம் பக்கத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறாங்க வச்சுங்களேன், வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கிறாங்க. இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு பாண்டிச்சேரியில இருக்கிறவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நான் இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா, நீங்க இந்த ஊர்ல இருந்துகிட்டு வேற ஊர்ல நீங்க குடியிருக்கிறீங்க, ஆனா இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் பாண்டிச்சேரியில தான் இருக்குது, அவங்க இருக்கிறதும் பாண்டிச்சேரியில தான் இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கிறதும் பாண்டிச்சேரியில இருக்கிறது, அவங்க குடியிருக்கிறதும் பாண்டிச்சேரியில தான் இருக்குது. என்ன, வெவ்வேறு ஊர்ல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க குடும்ப சூழ்நிலையா வேலை சூழ்நிலையா அவங்க அந்த மாதிரி போயிருக்காங்க. இப்போ ஒரு விஓவுடைய கடமைனா என்ன, ஒரு ரேஷன் கார்டு இல்ல ஐடி கார்டு, ஆதார் கார்டு அவங்களுக்கு பாண்டிச்சேரியில இருக்குதா, அந்த குழந்தை படிக்குதா அப்படின்றத என்கொயரி பண்ணி அவர் சர்டிபிகேட் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தை பத்தி பாத்தீங்கன்னா விஓவுக்கு சம்பந்தம் இருக்கா முதல்லன்றத கொஞ்சம் முதல்ல பார்க்கணும். உதாரணத்துக்கு அவங்க கேட்கிற சர்டிபிகேட் ஜாதி சர்டிபிகேட். ஒருத்தவங்களை போய் ஜாதி சர்டிபிகேட் எதுக்கு கேட்கறீங்கன்றது ரொம்ப நாளா ஒரு கேள்வி. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னன்னா, இப்போ பிறக்கும் போது ஒருத்தர் எந்த ஜாதியில இருக்கிறாரோ அவரு சாகும் வரைக்கும் அவர் அதே ஜாதியில தான் இருக்க போறாரு. அப்புறம் எதுக்கு அவருக்கு ஜாதி சர்டிபிகேட் கொடுக்கணும்? அவரு பிறக்கும் போது ரெட்டியார்ல பிறந்து நடுவுல அவர் கவுண்டரா மாதிரி சாகும் போது செட்டியாராவா சாக போறாரு. அவருக்கு அடிக்கடிக்கு ஜாதி சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்றதுக்கு, பிறக்கும் போது என்ன ஜாதியில பிறக்கிறாரோ இறக்கும் போது அதே ஜாதியில தான் அவர் இறக்க போறாரு. நீங்க பிறக்கும் போது இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சாகிற வரைக்கும் அது யூஸ் ஆகும் போது எதுக்கு அடிக்கடி விவோ ஆபீஸுக்கு போகணும்? சரி, அதை கூட விடுங்க. குடியிருப்புன்னு கேக்குறீங்க. குடியிருப்பு எங்க குடியிருந்தா உங்களுக்கு என்ன? பாண்டிச்சேரியில தமிழ்நாட்டிலேயோ எங்கேயோ குடியிருந்தாலோ பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு யாரும் ஒண்ணும் சொல்ல போறது கிடையாது. அந்த ரேஷன் கார்டுலயே ஐடி கார்டுலயே ஆதார் கார்டுலயே கண்டிப்பா குடியிருப்பு எந்த குடியிருப்புன்னு அட்ரஸ் இருக்குதான் போகுது. அதவே அந்த பள்ளிக்கூடம் எழுதி வச்சுட்டாங்கன்னா அவருக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி, காரைக்கால்னா காரைக்கால், அதுலதான் இருக்கு போகுது. அதை வச்சு அவங்க சேர்த்து அவங்க பள்ளிக்கூடம் சேர்த்துக்கு போறாங்க. நீங்க ஏன் உங்களுக்கு தனியா அவங்க உங்களுக்கு குடியிருப்பு வாங்கி கொடுக்கணும் சொல்லுங்க? குடியிருப்பு தேவையில்லாத ஒரு விஷயம். இதுவும் படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்ல வரேன். குறிப்பா படிக்கிறவங்களுக்கு, காலேஜ் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நீங்க ஜாதியோ குடியிருப்போ வருமானமோ நீங்க கேட்கவே கூடாது. சரி, ஏன் நீங்க வருமானம் கேட்க கூடாதுன்றீங்க? சரி, வருமான சான்றிதழ் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் அரசாங்க பள்ளியில கலெக்டர் பசங்க படிக்கல, தாசில்தார் பசங்க படிக்கல, நீங்க விஓ பசங்க படிக்கல, அரசாங்க ஊழியர்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய அதிகாரி பசங்க எல்லாம் ஏன் அரசு பள்ளியில படிக்கல, அதனாலதான் அரசு பள்ளியில சேர்க்கை கம்மியா இருக்குது. நீங்க அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பள்ளியோட தரம் உயரும் அப்படின்றலாம் பொது இடத்துல நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அப்ப அரசு அதிகாரிங்க பெரிய பெரிய ஆளுங்களுடைய பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் இருக்கும்? இப்ப கலெக்டர் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா கலெக்டருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்குது? தாசில்தார் பசங்க படிக்கிறாங்கன்னா தாசில்தாருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்குது? அப்ப பெரிய பெரிய வருமான பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் ஏன் வருமான சான்றிதழ் வாங்கணும்?
அப்ப குடியிருப்பும் வாங்க தேவையில்ல, வருமானமும் வாங்க தேவையில்ல, சாதி சான்றிதழும் வாங்க தேவையில்ல. அப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பசங்களை ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு வா, நீங்க வந்து குடியிருப்பு சான்றிதழ் வாங்கிட்டு வா, நீங்க வந்து வருமான சான்றிதழ் வாங்கி ஏன் தேவையில்லாத ஒரு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றீங்க? அதனால என்ன வர வேண்டியது இருக்குது? பசங்களுக்கு படிப்பு கொடுக்க போறோம்னு முடிவாகி போச்சு. பாண்டிச்சேரியிலயோ தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கிற பசங்களுக்கு இந்தியாவில கல்வி நம்ம கொடுக்க போறோம். படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறான் வந்து படிக்கிறான். அவனுக்கு வந்து எங்க இருக்கிறான்றது ஆதார் கார்டுல இருக்குது, ரேஷன் கார்டுல இருக்குது, ஓட்டர் ஐடி கார்டுல இருக்குது, பேங்க் பாஸ்புக்ல இருக்குது, இவ்வளோ ஆதாரமும் அதுல மென்ஷன் பண்ணிருக்குது. இது தனியா ஒரு விஓ வந்து அவர் அதை ஆராய்ஞ்சு இவருக்கு தான் கொடுக்க போறாருன்னா அதுல என்ன இருக்குது? அது சும்மா வாங்குறாரு. எதுக்கு நீங்க ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க போனாலோ, இல்ல குடியிருப்பு வாங்க போனாலோ, இல்ல வருமானம் வாங்க போனாலோ அவர் காசு பாக்குறாரு. எதுக்கு காசுன்ற? ரேஷன் கார்டுல இவர் இங்கதான் குடியிருக்கிறாருன்னு அரசாங்கமே கொடுத்துக்குது. அதுக்கு எதுக்கு ஒரு சர்டிபிகேட் தனியா வாங்கணும்? அவன் பிறக்கும் போதே எந்த ஜாதியில பிறந்தாலும் அந்த ஜாதியில அவன் சாவ போறான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஜாதி சர்டிபிகேட்? இல்ல இவங்க அப்பா வந்து ஒரு கவுண்டரு, இவங்க பையன் வந்து ஒரு முதலியாராக போறாரா, இல்ல அவங்க தாத்தா ஒரு செட்டியாரு, இவரு வந்து ஒரு பட்டியல பறையரா மாற போறாரா, இல்ல அவரு கோனாரு, இவரு வந்துட்டு வந்து நாடாரா மாற போறாரா? எதுவுமே மாற முடியாது இந்த உலகத்துல. இந்தியாவில மதம் மாறலாம், ஜாதி மாறவே முடியாது அப்படின்னு பிக்சடா நீங்க ஆணி அடிச்சிட்ட போது எதுக்கு ஒருத்தனுக்கு ஜாதி சான்றிதழ் வேணும்? அவன் பிறக்கும் போது சாகும் போது அதே ஜாதியா இருக்க போறான். அவன் பிறக்கும் போது பிறந்த பதிவுல மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிடுங்க, இவர் இந்த ஜாதிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் அந்த அந்த ஆதாரத்துல பள்ளிக்கூடத்தை கொடுத்து அந்த பள்ளிக்கூடல சேர்த்துக்கு போற அவர் இந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தை வந்து படிக்கிறதுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த மதம் வந்தா என்ன? நீ சொல்லிக்கிறது படிப்பு. மதத்துக்கு இதுக்கு என்ன சம்மதம்? நீ அவர் எந்த மதம்னு வாங்கிட்டு வா, எந்த ஜாதின்னு வாங்கிட்டு வா, எங்க குடியிருக்கிறாருன்னு வாங்கிட்டு வா, அவர் வந்து எவ்வளவு வருமானம் வாங்கிட்டு வா. நீ வருமானமே வேணாம், யார் வேணாலும் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கலாம், கலெக்டரும் படிக்கலாம், ஐஏஎஸ் ஆபீசரும் நீங்க தாசில்தாரும் படிக்கலாம், பேங்க் மேனேஜரும் படிக்கலாம், எவ்வளவு பேர் ஐஆர் ஆபீசரா இருந்தாலும் வந்து நீ ஃப்ரீயா படிச்சுக்கலாம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு வந்து வருமான சான்றிதழ்? அப்ப இந்த சான்றிதழே தேவையில்லாத ஒரு ஆணி. இது நீங்க தேவையில்லாத ஒரு பசங்களை இந்த பெற்றோர்களை போய் கஷ்டப்படுத்தி இதை வாங்கின சொல்லி அவன் அதை வச்சு அவன் காசு பார்த்துக்கிட்டு இப்ப நீங்க அந்த ஏம்பலத்துல சொன்ன பாத்தீங்களா, இதே கதை தான். இந்த பொண்ணு ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கரிக்கலாம் பக்கத்துல இருக்குது. அப்படி இருந்து அவங்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ், குடியிருப்பு, வருமானம் கொடுக்க மாட்டேன். நீங்க வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிறீங்க, பக்கத்து ஊர்னா நான் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க, அதனால கொடுக்க மாட்டேன், என்ன அர்த்தம்? அப்ப நீங்க பாருங்க, ஒரு படிப்பு இந்த மாதிரி ஆட்களால வந்து ஒரு பொண்ணுடைய படிப்பு கெட்டு போகுது. இப்போ ஒரு காலேஜ்ல வந்து சீட் அப்ளை பண்ணிருக்கலாம், இப்போ அந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த பொண்ணோட எதிர்காலம் எங்க போய் நிக்கிறது? நீங்க ரேஷன் கார்டுலயும் கொடுத்துக்கிறீங்க, ஐடி கார்டுலயும் கொடுத்துக்கிறீங்க, எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஆதார் கார்டுல வரைக்கும் எல்லாமே நீங்க கொடுத்துட்டா பாருங்க. நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து வருமானமே தேவையில்ல, யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. அப்புறம் எதுக்கு ஜாதி சர்டிபிகேட், குடியிருப்பு, வருமானம் ஏன் வாங்கணும் படிக்கிறதுக்கு? இப்ப இந்த ஜாதி, வருமானம், குடியிருப்புன்றது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. தேவையில்லாத நீங்க இந்த பசங்களை கொண்டு போயிட்டு இதெல்லாம் வாங்க சொல்லி இதை நேரத்தை வேஸ்ட் பண்ணி பல பேர் மன உளைச்சலை சம்பாதிச்சு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து இந்த அரசாங்கம்ன்றதுல இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்குது. இது வந்து ஒரு RSS கொண்டு வந்தா வந்து இந்த கல்வியை வந்து தடுத்து நிறுத்தணும், பசங்க படிக்க கூடாது, எதையாவது வழியில அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணணும் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. இது நல்லா யோசிச்சு பண்ணி பாருங்க, இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த சர்டிபிகேட் ஏன் வாங்கணும்? ஜாதி, குடியிருப்பு, வருமான சர்டிபிகேட் படிக்கிறதுக்கு ஏன் நான் வாங்கி தரணும்? படிக்கிறது பள்ளிக்கூடம் சொல்லி தர போது வாதியாரு பாடம் எடுக்க போறேன். நான் போய் என்கிட்ட ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தா பார்த்துட்டு அம்மா வச்சுட்டு வேலை முடிய போகுது. அவனுக்கு சர்டிபிகேட் தர்றதுக்கு இந்த ஆதாரம் எல்லாம் தேவைப்பட போகுது. அதானே சர்டிபிகேட்ல நீ எந்த ஊரு, உங்க அப்பா பேர் என்ன, இதுக்கு இதை தானே கொடுக்க போற. அது வேற பள்ளிக்கூடம் வச்சுருக்கேன். பள்ளிக்கூடம் அறிவை வளர்த்துறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம், இதுக்கு போய் சேர போறான் பள்ளிக்கூடத்துல. இதுக்கு என்ன பண்ணவா? டிசி மார்க் லிஸ்ட்ல வந்து உங்க அப்பா பேர் என்ன, அந்த ஊர் என்ன, அதுல போடுறதுக்கு வேணும் அந்த ஆதாரம் தான் ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு. அதை கொடுத்த உடனே அதை பார்த்து அடிச்சு கொடுத்துட போறேன். தானே பள்ளிக்கூடம் நடக்க போற ப்ராசஸ். இதுக்கு நான் கர்ண ஆபீஸுக்கு போகணும், தாசில்தாரை பார்க்கணும், பிஓவை பார்க்கணும், அவன் வாங்கி வச்சுன்னு பணம் அவனுக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே இதெல்லாம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஏம்பலத்துல இன்னைக்கு ஒரு பொண்ணுடைய படிப்பு இன்னைக்கு வந்து தாமதமா இன்னைக்கு என்ன காரணம்னே தெரியல. சரி, நீங்க வந்து கொடுக்க மாட்டான்னு சொன்னா இந்த காரணத்துக்காக நான் கொடுக்க மாட்டேன், நீங்க லெட்டர் கொடுங்க. இப்படி தேவையில்லாம இன்னைக்கு வா நாளைக்கு வா, இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு இழுக்கடிச்சு அவங்கள்ட்ட ஒரு 500 ஆட்டையை போட்டு இன்னைக்கு அந்த பசங்களுடைய படிப்பும் கெட்டு போய் இந்த நாட்டுல படிச்சுட்டு போனவனுக்கே வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கல.
இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிற காலத்துல ஒரு சர்டிபிகேட் வாங்க படிக்க போறதுக்கே சர்டிபிகேட் வாங்கினா அப்புறம் படிப்பு விகிதாச்சாரம் உயரல, பல பேர் வந்து படிக்கவே இல்லைன்னு ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? தயவு செய்து இந்த காணொலி பார்க்கிற நண்பர்கள் இந்த ஜாதி குடியிருப்பு வருமான சர்டிபிகேட்ன்றது இந்த படிக்கிற பசங்களுக்கு தயவு செய்து அதை எடுத்துருங்க. இதனால ஒண்ணுமே இங்க ஆக போறதே கிடையாது. நம்மளுடைய மொத்த டீட்டெயில் அரசாங்கத்திட்ட இருக்குது, எவன் என்ன ஜாதின்ட்டு. அது இல்லாம பரம்பரையா காலங்காலமா தாத்தா எந்த ஜாதியோ பேரன் அந்த ஜாதி தான் இருக்க போறான். அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. எங்க குடியிருந்தா என்ன, பாண்டிச்சேரியிலயோ தமிழ்நாட்டிலயோ எங்க குடியிருந்தா உங்களுக்கு என்ன, எங்க குடியிருந்தாலும் அந்த ரேஷன் கார்டு ஐடி கார்டு அட்ரஸுக்கு நீ பாடம் நடத்த போற, தபால் அனுப்ப போற, விஷயத்த சொல்ல போற. நீ எதுக்கு தேவையில்லாம சர்டிபிகேட் கேட்கற? வருமானம், எந்த வருமானம் வந்தா உனக்கு? நீ தான் சொல்லிட்டு இல்ல அரசாங்க பள்ளியில யார் வேணாலும் படிக்கலான்ட்டு, எந்த வருமானம் இருந்தாலும் படிக்கலான்ட்டு. அப்ப எதுக்கு நான் வருமானம் வாங்கி தரணும் உனக்கு? இந்த காணொலியை பார்க்கிற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை வந்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்த கருத்துக்கள் ஏதா இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.